நோ 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 அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நம்ம அருண் இருக்கானே வருஷா வருஷம் அவன் தான் ரேஸ்ல ஜெயிக்கிறான்னு ஊரே மலைச்சு போய் நிக்குது. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றீங்க. என்ன அருண் கழுத்து நீட்டுறா. என்ன சித்தப்பா எப்பவும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மாலை ஏண்டா போடக்கூடாதா? மாலை போடக்கூடாது. மாலை போட்டவெல்லாம் காக்கா பிடிக்கிறதுக்கு தான் மாலை போடுறான்னு அர்த்தமா? இப்படி ஒரு தப்பு கணக்கு ஊர்ல பரவி போயிருக்குதா? எலெக்ஷன் எடுத்துக்கா யார் ஜெயிச்சாலும் முதல்ல நான் தான் போய் மாலை போடுவேன். கட்சி கட்சி பார்க்க மாட்டேன். ஐயா டெல்லியில இருந்து வெங்காயம் வந்திருக்கு. முதலாளி பேசுறாரா? கொண்டா கொண்டா. ஹலோ, நான் விஸ்வநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். எஸ் சார், லாபம் தான் சார். ஆமா, இன்னும் வருஷம் முடிவுல அதிக லாபம் கிடைக்கும். சரி, அப்படியே செஞ்சுறேன். ஓகே. ஆமாமா, உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய மாட்டேன். அருண், இன்னும் 3 மாசத்துல நம்ம முதலாளி இங்க வராராம். குட் மார்னிங் சார். மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்காரா? அங்க இருக்காங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாம்பேக்கு அனுப்ப வேண்டிய டெக்ஸ்டைல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் மில்லுக்கு போய் பார்த்து வரேன். அப்படியா? நானே சொல்லணும்னு இருந்தேன். நீயே எல்லாத்தையும் செஞ்சுட்டிய. வேலையில இப்படித்தான் அக்கறையா இருக்கணும். ஒர்க் இஸ் காட். இன்னைக்கு முதல் தேதி இல்ல? எஸ் சார். சம்பள பணம் இதோ எல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு தேதி 1, மணி 10 ஆச்சு. இப்போ மேனேஜிங் டைரக்டர் விஸ்வநாதன் சம்பளம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பார். ஏயா எப்ப பார்த்தாலும் இதே ஞாபகமா? இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யாராரு எப்பப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கங்கறத இதையே ஒயாம டைரியில எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதனால என்னையா பிரயோஜனம்? சும்மாரியா, எனக்காக டைரி தெரியாது. உன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது. பிரபு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் என்னையா பண்ணுவான்? என் தலை எடுத்து நான் பார்த்து வேலைக்கு வந்தவன். இன்னைக்கு நிலைமை என்ன? அவன் கேஷியர், நான் குமாஸ்தா. அவன் கம்பெனி கார்ல வர்றான், நான் கார் நடையில வர்றேன். இதை ஏன் இதுல எழுது? ஏயா இதைத்தான் டைரியில எழுதுறது ஒரு கணக்கு கிடையாது உனக்கு? கல்லடி எப்படிங்கிறா? புரிய அப்படி முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. என்னையா? அவனுக்கு கம்பெனில ஃப்ரீ குவார்டர்ஸ் கொடுத்திருக்கா. பெரிய வீடு ஜாம் ஜாம்னு இருக்கா. நீ வாடகை கொடுக்கா மாசம் வீட்டை மாத்திட்டே இருக்க. சரியா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். சம்பளம் தான் கொடுத்தேன். பேலன்ஸ் கேஷ் இதுல இருக்கு. கணக்கு பார்த்து. எதுக்கா கணக்கு பார்க்கணும்? நம்பிக்கை இல்லைன்னா தானே பார்க்கணும். நீ அப்படியா? இந்த ஆபீஸ்ல எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீ ஒருத்தன் தானே. சாந்தி, வர்த்தக ஒலிபரப்புக்காக இந்த தடவை நம்ம போடுற ரேடியோ நாடகம் நிச்சயம் வெற்றி அடையணும். நிச்சயம் வெற்றிதான். ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற பேரு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க. மிஸ் சாந்தி, ஏ நீங்க ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டீங்கல்ல, இவர் சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம், நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா, ஏதாவது மேடையில நடிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நடிச்சது இல்ல. ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. வசனம் பேச தெரியுமா? ஓ, பேசுவீங்களே. இந்த மனோகரா சினிமா பாத்திருக்கீங்களா? அதுல தர்பார்ல வர வசனம் எல்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க பேசுங்க பாக்கலாம். வசனம் மட்டும் இல்ல, நடிப்போட பேசணும். நடிப்பா? அம்மா 2 பேரும் என் கை பிடிச்சுக்கங்க. எதுக்கு எதுக்கு? மனோகரா சங்கிலி சீன், அப்பதான் வசனம் வரும். புடிங்க, நான் உங்க தம்பி மாதிரி. எப்படிமா நடிப்பு வருது இப்பதான். கோவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளிக்கண்களை கொடிய நாக்கை என்னுடைய கூர்வாழ்க்கை இரையாக்கி அதை எடுத்தால் உண்மை. உனக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தை பிணமாக்கி விட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாடு. இனிமே தானே வருது திக்னஸ். நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை உங்க கதை? புராணமா சோஷலா? லவ் ஸ்டோரி. மிஸ்டர், நான் சொல்றபடி கேட்கணும். சரி, கிட்ட பாருங்க. இது லவ் சீன். நல்ல எஃபெக்ட்டா படிக்கணும். சரி. கண்ணே, இது காதல் சீன். சீரியஸா பேசக்கூடாது. சரி, கொஞ்சி கொஞ்சி பேசணும். ஸ்வீட்டா பேசணும். எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க.
கண்ணே அப்படி இல்ல எங்க கண்ணே கண்ணே ஐயோ ராகம் பாடாதீங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே பாத்துட்டீங்களா கண்ணே விளங்க 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 கண்ணே ஐயோ அப்படி இல்ல கண்ணே கண்ணே தம்பி கண்ணே மனோகர தள்ளியா சாந்தி இது தேராது வேற ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஐயோ அப்படிலாம் முடிவு கட்டிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு பாருங்க நீங்களே மயங்கி விழுவுற மாதிரி காதல் வசனம் பேசுறேன். உங்களால முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்டதையெல்லாம் காதலிக்கிற வயசு. நாளைக்கு பாருங்க கரெக்டா பேசுறேன். நாளைக்கு வரட்டுங்களா? பாருங்க நாளைக்கு. ஏண்டா எவ்வளவு லேட்டு? என்ன காலையில பட்டுப்புட வேணும் தங்கச்சி கேட்டால அதான். அண்ணா நீ வந்துட்டியா? என்ன விலை? 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஏண்டா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? நீ சும்மா இருமா. இது விலை 150 ரூபாய் தான். 150 ரூபாய் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான் சொல்லும். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும். ஏன்னு இது விலை 150 ரூபாய் தானே? உண்மைதாமா, 150 ரூபாய் தான். என்ன செய்யறது, உங்களுக்கு எல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை, என்னால முடியல. அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன தப்பு? அது சரி. ஏமா படம் எனக்கு பிடிச்சிருக்கா? ஓய்யா கண்ணே, காதலோ காதல். காதலா உனக்கா? அதை ஏன் கேக்குறேன்? நானு ரேடியோ நாடகத்துல ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன்ல அம்மா, யாரோ ஒரு புண்ணியவதி கை நிறைய காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றான்னு இருக்கா. வழிவிடுங்க, காதல் மூட்ல இருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்ணே கண்ணே. ஐயோ ஐயோ, காதல் வசனம் பேச லட்சணமா இது. இங்க வானே, அத குடு. தள்ளி நில்லு. கண்ணே, 1000 காலமானாலும் நீ அழகி அல்லவா? காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா? அன்பே, காதலுக்கு எண்ணமும் கண்ணும் தான் சாட்சி. அன்று நீயும் நானும் ஆடினோம் பாடினோம், வளர்ந்தோம் வாழ்ந்தோம். ஓஹோ, இதான் சமாச்சாரமா? இந்த தோம் தோம் வர்ற இடத்துல எல்லாம் கண்ணை அப்படி அப்படி மூடணும். ஆமா, கண்டிப்பா மூடணும். காதலுக்கு இந்த கண்ணாமூச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆமா, நீ எனக்கு பின்னால பிறந்தவ, எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து எப்படியோ தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு, இல்லாட்டி காது கையோட வந்துரும். சொல்லு. வந்து நான் வாரம் 3 சினிமா பாக்குறேன், ஒரு நாளைக்கு 2 நாவல் படிக்கிறேன். இது தெரியாதா அண்ணே? சினிமா, நாடகம், நாவல், இது 3 தான் காதலுக்கு மாதா பிதா குரு. நிர்மலா, எங்க ஞாபகம்? எங்கேயோ இருக்கு. கற்பனை உலகத்தை மறந்து கொஞ்சம் கவனத்தை என் பக்கம் திருப்பிட்டேன். என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம சந்திப்பீங்க. வழக்கம் போல நான் லெட்டர் எழுதி எங்க அண்ணன் கோட் பாக்கெட்ல போட்டுறேன். நீங்க ஆபீஸ்ல பாத்துக்கங்க. வெரி குட். நானும் பதில் எழுதி உங்க அண்ணன் கோட் பாக்கெட்லயே போட்டு அனுப்பிச்சிடுறேன். இந்த பத்திரிக்கை ஒத்தர விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவாம்பா. பாப்பையா, சளி பாப்பையா. ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா? மருந்து, டெலஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு. இது என்ன டிஸ்பென்சரியா, சந்தை கடையா? ஏன் வைத்திய முறையே தனி டைப்டா. நான் இயற்கை வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், மாந்திரீகம், தாந்திரீகம், யாந்திரீகம், ஆயுர்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் கலந்து என் வைத்தியம். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஊர் வியாபாரம் வரைக்கும் நான் தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், இங்க யார் டாக்டர்? இப்ப நான் உள்ள போறேன். நீங்க தான் டாக்டர்? வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, தீராத நோயை தீர்க்கிற டாக்டர். டாக்டர் திலகம், டாக்டர் மேதை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவுல ஒரு பைத்தியக்காரன் கேஸ். பைத்தியமா? எப்படி குணப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுல கண்டவங்களை எல்லாம் போட்டு உதன்னு உதைக்கிறாரு. அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அம்மா,
உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல என் பாடி தாங்காது, ஏற்கனவே வீக், என்ன விட்டுருங்க. டாக்டர். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம். இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சிரம் பாத்தீங்களா? டாக்டர் டாக்டர் 100 ரூபாய் ஃபீஸ் தரேன். பணத்தை சம்பாதிச்சுடலாம், உயிரை சம்பாதிக்க முடியுமா? டாக்டர் 200 ரூபாய் தரேன். என் உயிருக்கு அதான் விலையா? டாக்டர் 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம், 300 ரூபாய் 3 தரம். என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா? எனக்கு வேண்டாம், விட்ட மணி அடிச்சிருங்க. டாக்டர் உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர். அம்மா நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர். என் கதையே வேற. டாக்டர் இது பாருங்க, முடிவா 500 ரூபாய் தர்றேன். வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அம்மா நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியார கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியாளு உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர் நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க டாக்டர். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா டாக்டர். சரி கொடுங்க, ஆடுதாட்டம். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவை குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். தெரிஞ்சவி ஏன்டா அவசரமா வரும்படியா போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல ஒரு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அததான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏன் செலவுதான். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. இன்னைக்கு எப்படியாவது காதல் வசனம் பேச வச்சு ஆகணும்டி. எப்படியா அவர் காது கட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே. என்ன கதை? நம்ம சாந்தி இருக்காளே, அவன் நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுவோம். நமக்கு என்ன, வீதிப்படி ஆகட்டும். என்னடி இதெல்லாம்? காதலடி. அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வருண்டி. சரிடி. எதுக்கத்தாலும் டிடிங்கிற மாதிரி பேசுறது. அதுவும் நம்ம ஹீரோ வர்றாடி. முதல்ல போங்க, இப்ப பாரு வேடிக்கை. ஆமாண்டி, நான் சொல்றது நிஜம்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாந்தி பிரபுவை காதலிக்கிறா. ஒரு நாள் பழக்கத்திலேயே காதலா? காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி. ஒரு நிமிஷம் போதும். நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவர் கண்ணை பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படி இப்படின்னு அளந்தாடி. ஆனா அவருக்கு காதல் வாசனம் கூட பேச வர மாட்டேங்குது. அதையும் நான் அவகிட்ட சொன்னேன்டி. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாடகத்துல வராட்டி பரவாயில்ல, நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி. அப்பா நாடகமே அம்போதானே? இப்ப பாருங்க, காதல் மனம் பொழிய போகும். எங்கே சாந்தி? சாந்தி, சாந்தி, சாந்தி. கண்ணே, என்ன தடுக்காத புல் மூடு. விட்டுடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே. காலங்கள் கடந்தாலும் யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ. அந்த இனிய சொல்லுக்கு உயிர், உடல் எல்லாம் நீதான் கண்ணே, கண்ணே, கண்ணே. என்னடி என்னென்னமோ பேசுறாரு? காதல் அப்படியே ஆள உருக்குது. கவனே நடக்கட்டும். அன்பே, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்றான் புரட்சிக்கவி. மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலை கண்ணே, எந்த மூலை? என்னடி இது? டைலாக மாத்தி சொல்றாரு. இதாண்டி ஒரிஜினல் டைலாக். அதை விட இதாண்டி நல்லா இருக்கு. நீ அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. அவர் இஷ்டத்துக்கே விடு, அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். வரணுங்க. உன்னை உச்சி முதல் பாதாதி கேச வரை வர்ணிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுக்கு? எதுக்கு? என்னடி எதுக்கு? அதுக்குதான். என்னையே பார்த்து பேசுறாருடி. பின்ன என்ன என்ன பார்த்தா பேசுவாரு? நீ தானடி கதாநாயகி, நீயும் போய் பேசு. சார் பேசுங்க சார். நான் அப்படி ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்க. முடியாது, என் பேச்சுக்கு தான் உன் பார்வை பிரேக் போட்டுடுச்சு.
மனோகர கண்ணால டச் பண்ணிட்டான். சாந்தி போ. ஐயோ நெருங்குது நெருங்குது, ரொம்ப நெருங்குதா? ஆமா, போச்சு போச்சு. கைய பிடிக்க போறான் பிடிச்சிட்டான். அப்புறம் அப்புறம் என்னடி நடக்குது? ஏய், எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ பொருளையை கிளப்பி விட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம் நீ? எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ அம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னது? ஐ அம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு? ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ, கொலை செய்யறதுக்கு. அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினா? எவ்வளவு குத்தினா? எங்கெல்லாம் குத்தினா? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராய் எழுந்து ஓடிட்டார். அவன் ஒரு ரவுடியா? கத்தியை யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும், அந்த ரவுடி பயத்தினால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு உதவதேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிடுறாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. இந்த கேஸ் 7ல இருந்து 8 வரைக்கும் பைத்தியமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான். சார், இத பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்னங்க நீங்க? எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா, எங்க அப்பா. யார் இது பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா? அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு. இல்லனா எவனாவது பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம். யாரா பைத்தியம்? நான் தான். அதானே கேட்டேன், நீதான் பைத்தியமா இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்ததே? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல. வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது? அப்பா அப்பா, 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 இயர்ஸாவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, லேட் பண்ணல சார். உங்களை மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்க அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது. சார், டிஃபன் ரெடி. சரி, எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க, டிபன் சாப்பிடுவோம். என்ன டிபன் போட்டுக்கலாம்னு தெரியல. பஜ்ஜா இருக்கும் இல்லன்னா சொஜ்ஜா இருக்கும். வாங்க. எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ, 7 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நான் இப்படாத பாடுபட போறாரு. அப்பா, நம்ம ஆபீஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட் ஒண்ணு வேகன்ட் இருக்கு. அதுல தன்னை அப்பாயின்ட் பண்ண சொல்லி சாந்தி அடம் பிடிக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, பிரபுவை கன்சல்ட் பண்ணி முடிஞ்சா வேலைக்கு வச்சு சொல்லு. பிரபு சார், இது ஆப்பா என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கு. ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங்லாம் பாஸ் பண்ணிருக்கு. முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கோ. மேனேஜிங் டைரக்டர் மகளா? யார்கிட்ட சொல்ல? ஏன் என்கிட்ட கேட்கல? இங்கே வேலைக்கு வர்றேன். உங்க பக்கத்துல இருக்கிறதுக்காக. அண்ணா, பரப்பிட்டாச்சா? அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா?
இந்த வெயில்லையா கோட்டு? சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்மர்ல மழை பெஞ்சா கொடை பிடிச்சுதான் அனுப்பு. பிரபு, ஏற்றுமதி சம்பந்தமான லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடு, நான் கையெழுத்து போடுறேன். நீங்க ரூமுக்கு போங்க, அனுப்புறேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன். போட்டுறேன். ஓகே, கையெழுத்து. நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. சரி, அப்படியே செஞ்சு. ஓகே ஓகே. இந்த பதில் லெட்டரை எப்படியாவது பிரபு பாக்கெட்ல போட்டுறோம். நான் கோட்டு போடுவது அழகுக்காக, உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல. இப்படிக்கு உன் அண்ணன் பிரபு. என்னம்மா அசந்து போய் நிக்கிற? இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம். வாங்க வாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்குதான். இன்னைக்குதானா? இன்னைக்கு அம்மா, என்னடா, என்ன விஷயம்? நம்ம வீட்டுல ஒரு டிராமா நடந்திருக்கு, என்னன்னு கேளு. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. அன்னைக்கு ரேடியோ டிராமா, இன்னைக்கு என்ன டிராமா? அம்மா, இது உண்மையான நம்ம குடும்ப டிராமா. நீ என்னடா சொல்ற? என்ன போஸ்ட்மேன் ஆக்கி, என் பாக்கெட்ட போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கணுமா? எங்க டைரக்டர் மகனை இவ காதலிக்கிறான். அவன் இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இது. என்ன சொல்றேன்? கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏண்டி, அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பேர் தான் லவ். உலகத்தை மறந்து, உறவை மறந்து, குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பேர் தான் லவ். உன்னை என்ன பண்ற பாரு, வாய். நிர்மலா, மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேட்கிறேன், உண்மையை சொல்லு. நீ அவனை மனப்பூர்வமா விரும்புறியா? அவன் உன்னை எப்படி நினைச்சு பழகிறான்? விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா, இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா? அண்ணா, அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காருண்ணா. நிர்மலா, உங்கள் காதல் வாழ். அண்ணா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவன். நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத போல நல்லவர கணவர அடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன். என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன். இப்ப அவரே என் தங்கையை விரும்புறாருன்னு கேள்விப்படுறப்போ, அம்மா, நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. பிரபு, அவங்க ரொம்ப பணக்காரங்க. நாம அப்படி இல்லை. இந்த சம்பந்தம் நிலைக்குமா? ஏம்மா நிலைக்காது? ஏன் நிலைக்காது? மரப்பொந்துலதான் கிளி பிறக்குது, ஆனா கோபுரத்துலதான் அது குடி இருக்குது. அதே மாதிரிதான் என் தங்கையும். அவ இஷ்டப்படுற இடத்துல அவளை வாழ வச்சு காட்டுறேன் பாரு. சகுனமே சரியில்லையே. பிரபு, நான் ஒரு கழுத மாதிரி. கரெக்ட். நான் குறுக்க வந்தா போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீ தைரியமா போயிட்டு வா. எங்க வந்து ஜிலு 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 ஷோக்கா இருக்க. மூஞ்சில லட்சுமியே ட்விஸ்ட் ஆடிட்டு இருக்கா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வந்துரும் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சு விடுறேன். என்னையா சோப் போடுற? என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, நம்ம மேனேஜர் இருக்கானு உன் பேர்ல உசிரியே வச்சுட்டு இருக்கான். என் ப்ரமோஷனை பத்தி ஒரு வார்த்தை அவன் காதுல போடப்படாதோ. இவ்வளவுதானே. இப்ப மேனேஜரை பார்க்க அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் சொல்லிடுறேன். ஓஹோ, மேனேஜர் தான் போயிட்டு இருக்கியா? அப்ப நிச்சயமா அவனை பார்க்க முடியாது. அடப்பாவியா? யார் விஷயம் அப்படி. யாராரு எப்பப்போ எங்க இருப்பான்னு நேக்குன்னா என்ன தெரியும். இப்ப மணி 6 ஆச்சோன்னு காஸ்மா பேஷண்ட் ஆரோக்கியசாமி காஸ்மா பால்டன் கிளப்ல விளையாடிட்டு இருப்பான்.
எழுத்தாத்து எச்சிமி ஏகாம்பரத்தோட எலியட் பீச்ல லவ் பண்ணிட்டு இருப்பான். மேனேஜர் எங்கேயா இருப்பாரு? மேனேஜர் இப்ப இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப போல பிடிச்சுடலாம். மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு. பாருங்க. சார் என்னடா போன காரியம் என்னாச்சே? பெரிய தொந்தரவா போச்சு சார். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு அந்த ரவுடி ரங்கனை கண்டுபிடிச்சேன் சார். அவனை கையோட கூட்டிக்கிட்டு வரதுக்கு என்ன? அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிவிட்டான். சரி நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சலிச்சுக்கோ போ. என்னடா இது வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பமா இருக்கிய? மனசுல கடல் அலமோதுது, அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்க ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறான். புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல? என்னடா பெரிய பணம், பணம் இருந்தா போதுமா? ஒழுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். சரி போட்ட விடு, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சி கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதுதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்க தன் காதலனோட ஆனந்தமா வாழ போற அந்த நல்ல நாளை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச, அது கள்ளி செடியா வளர்ந்திருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா, மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரான். இவனும் அடிக்கடி வருவான், நானும் அப்படி பணம் கணம் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, பெரிய சாமர்த்தியசாலி பாவன். அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன் அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம். குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா? ரகசியம். சரஞ்சீவி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும், ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அப்படின்னா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர். மத்த டாக்டருங்க மாதிரி ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலேயே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குவியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது. ஐயோ நானா? வெறும் நடிப்பு, நடிப்பு அவ்வளவுதான். சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தெரியுமா? சார் வந்துட்டார் சார். நிப்போ நிப்போ, சீக்கிரம். இந்த ரூம்க்கு போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏன் ரூம் தானே. ஒரு பழைய டிராய்டி சார், பாத்தலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறா சார். அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி போல சாப்பிட? மழையா உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லயும் தாண்டா இருக்கு.
வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம், வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தான்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிட. சாப்பிடானா பசங்க வெயிட்டர், இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாதி. 5 வருஷமா குடிக்கிறாரா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான்.